அருண் விஷயத்துல பாத்தீங்கன்னா மேல மேல போயிட்டே இருப்பாரு. போலீஸ் கோர்ட்டு கண்டனம் தெரிவிக்கும் இவர் மேல, ஏன் நீங்க சவுக் சங்கர் குண்டாஸ் போட்டீங்கன்னு வெளியில வந்து அரெஸ்ட் பண்ணுவாரு. அது நீ என்ன சொல்றது நான் கேக்குறது. இந்த 1300 குண்டாஸ் போட்டிருக்கு. அது வந்து எப்படின்னா அது வந்து ஒரு உடாசிட்டி பாருங்க. உள்ள வந்த உடனே ஜிஆர் சுவாமிநாதன் ஆர்டர்ல போட்டிருக்காரு, தீர்ப்புல ரொம்ப அழகா போட்டிருக்காரு. ஒரு சிவில் டிஸ்பியூட் வழக்குல ஒரு பில்டருக்கு உண்டான ஒரு விஷயத்துல போயிட்டு நீ உள்ள பூந்து அதுல அவர் குண்டாஸ் போடுறீங்களே, எப்படி போட முடியும் உங்களால? எந்த கவர்மெண்டா இருந்தாலும் அமைச்சர் வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அது சேகர் பாபு தான் பண்றான்னு சொல்ல மாட்டேன். ஆனா சேகர் பாபு எங்க தப்பு பண்ணாருன்னா, அந்த வெயிட் பண்ணுங்களேன், குடியா முடிஞ்சிடும், என்ன ஆயிடும், உங்களுக்கு இது ஆயிட போறீங்க, சாப்பாடு தானே சாப்பிடுறீங்க, அப்படி பேசினா இருப்பாங்க. அதுதான் தப்பு. இப்ப விஜய் அவர்கள் என்ன பண்ணணும்னா, உடனடியா பண்ண வேண்டியது அதிரடியா நீங்க எல்லா கிராமத்துக்கு வரைக்கும் போய் எங்கெங்கெல்லாம் கஞ்சா விற்கிறாங்கன்னு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தா கூட அதிரடி படை மாதிரி போய் எடுத்தீங்கன்னா தான் இந்த குற்றங்களை தடுக்க முடியும். இல்ல நீங்க எப்பவும் போல நடக்கட்டும் நம்ம பாத்துக்கலாம்ட்டீங்கன்னா, இந்த சின்ன குழந்தைய வந்து 5 பேர் சேர்ந்து இந்த மாதிரி கொடூரங்கள் நடக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் அவன் நிலையில் அவன் இல்ல. டிஎம்கேக்கு என்ன பயம்னா, யாரை பிடிச்சா இப்ப காலி நடக்கும்னு பார்த்தா அட்லீஸ்ட் மோடி அவுட்டு போய் கார்ல வந்துடலாம், வந்து அவுட்டையாவது கெஞ்சி அனுப்பாதீங்க, வெள்ள கூட பிடிச்ச மாதிரி போய் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு. பட் திமுகவோட எண்ணம் தமிழகத்துல திமுக வந்து உடை தெரியப்பட்டது. இனிமேல் யாருமே அதை ஆல்டர்னேட்டிவா கூட பார்க்க மாட்டாங்க. அனைத்து விவசாயிகளும் தள்ளுபடின்னு சொல்லிட்டு 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தள்ளுபடினாங்க. போய் பார்த்தா 50,000 வரைக்கும் தள்ளுபடி, 1 லட்சம் இருந்தா 5,000, 1.5 லட்சம் இருந்தா 10,000, இப்படி தள்ளுபடி பண்ண தள்ளுபடியே இல்லையா? அப்ப என்ன, நிதிநிலை மோசமா இருக்கு. நிதிநிலை தெரியாம நீங்க அவசரப்பட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்றோம். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவின் மாநில தலைவர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், இன்னைக்கு டிஜிபி எப்ப நியமனம் செய்வாங்க அப்படின்னு அந்த 3 பேர் லிஸ்ட் வந்து எல்லாரும் கையில் எடுத்துட்டு பட்டதாரிகள் எல்லாமே யாரை வந்து இதுல சிறப்பானவங்க அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா எல்லாருக்குமே வந்து ஒரு ஏமாற்றம். மகேஷ்குமார் அவர்கள் அதை வந்து தமிழக அரசு நியமனம் செஞ்சிருக்காங்க. ஆனா இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏமாற்றத்தையும் கொடுத்திருக்கிறதாக வந்து இன்னைக்கு ஒரு செய்திகள் வெளியாகுது. நீங்க எப்படி சார் ஒரு வழக்கறிஞரா பாக்குறீங்க? மகேஷ்குமார் அகர்வாலுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? இல்ல, அவரு 3rd பிளேஸ்ல இருந்தாரு. அது இல்லாம வந்து இன்னும் 5 ஆண்டுகள் இருக்கு அவருக்கான ஒரு வாய்ப்புக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க இந்த டிஜிபி அப்பாயின்மெண்ட் மட்டும் 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும், அதுல 1 செலக்ட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் டு சென்ட் 3 ப்ரொபோசல்ஸ்னு. அது 3 வந்து 1, 2, 3ன்னு பார்க்க கூடாது, 3 ஆப்ஷன்ஸா பார்க்கணும். முதல் ஆப்ஷன் இது, 2வது ஆப்ஷன் இது, அப்படி பார்க்க கூடாது. 3 ஈக்குவலி பிளேஸ்டு தான். அதுல ஒருத்தர் எடுத்து போடுறதுன்றது வந்து அவங்களோட ப்ரோக்ரேட்டிவ் தானே. 2வது, யார் எப்படி இருந்தாலும் நம்ம சிஸ்டம்ல வந்து ஒரு தனி மனிதர் நினைச்சு எதுவும் பண்ண முடியாது. அவர் அந்த சிஸ்டத்துல எப்படி சொன்னா எப்படி சிங்க் ஆகுறாரு, அவர் எப்படி மற்றவங்க கூட எப்படி வேலை வாங்குறாரு, சட்டம் ஒழுங்கு எப்படி சரியா பாக்குறாரு. அருண் ஒருத்தர் வந்தாரு, ரவுடிங்களுக்கு எல்லாம் பாடம் கற்பிப்பாரு. இன்ன வரைக்கும் இன்னும் எந்த பாடம் கற்பிக்கல, அப்படிதான் இருக்குது. அந்த மாதிரி வாய்ஸ் ஆர்டர்லாம் இல்லாம அவர் என்ன செய்யறாருன்னு பாக்குறது கொஞ்சம் டைம் ஆகும்ல. அது வந்து எல்லா டிஜிபியுமே ஈக்குவலி பிளேஸ்டு தான். ஐபிஎஸ் எல்லாரும் ஒரே மாதிரி தான். அதுல இவர் டாப், இவர் கொஞ்சம் மோசம் அப்படின்னு நம்ம சொல்ல கூடாது. ஆனா திமுக அவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்ச ஒரு வாய்ப்பை தான் மகேஷ்குமார் அவர்களுக்கு தாவேகா கொடுத்திருப்பதாக ஒரு செய்தி இருக்கு. திமுக ஆட்சி அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஐடியாலஜி அவர்கிட்ட இருக்கலாம். அது தாவேகா இவருக்கு தெரிஞ்சு அதனால கூட இவர் போட்டிருக்கலாம். அது அவங்களோட இதுக்குள்ள நம்ம போய் கமெண்ட் பண்றதுலாம் இல்லாம அவர் என்ன செயல்படுறாருன்றதான் பார்க்கணும். அவர் எங்கிருந்து வராரு, அவர் என்ன ஐடியாலஜி எல்லாம் பார்க்காம அவர் எப்படி செயல்படுறாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு லா அண்ட் ஆர்டர் நல்லா இருந்து குற்றங்கள்லாம் குறைஞ்சதுன்னா சந்தோஷம் தானே. யாரா இருந்தாலும் எப்பவுமே சொல்றேங்க, நல்லதுன்னா பாராட்டுறது தப்பே இல்லை. நீங்க செய்யறதுக்காக நான் குறை சொல்ல முடியாது. இல்ல, நல்லதுன்னா கரெக்ட், எல்லாமே நான் பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அளவுக்கு மீறி அத்துமீறி போகும்போது எச்சரிக்க வேண்டியது ஒரு எதிர்கட்சியோட கடமையா செய்யறோம். நிச்சயமா சார். ஆனா இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து இடமாற்றம் அப்படிங்கிறது வந்து நேற்றைய தினம் கூட ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் நடந்துச்சு. ஆனா இந்த அதிகாரிக்கு மட்டும் இவ்வளவு வந்து கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அது இல்லாம ஏன் இவரை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக நீங்க வந்து போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யங்ஸ்டர்ஸுமே கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க அருண் ஐபிஎஸ்க்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு விரோதத்தை வந்து மக்கள் கிட்ட வந்து வாங்கி வச்சிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க சார்.
இல்ல அவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆபீசர்ஸ பத்தி மக்களுக்கு நேரடியா எதுவும் தெரிய வாய்ப்பு இல்லை. ஆமா, ஏன்னா அவங்க இருக்கிறது அவங்க போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் ஸ்கூல்ல, அது சாதாரண மக்களுக்கு எல்லாம் அவரை பத்தி தெரிய வாய்ப்பு இல்லை. இப்ப நீங்க கூட உங்க ஊர்ல இருக்கீங்க, உங்க ஏரியால இருக்கிற போலீஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நிச்சயமா. அவர் என்ன பண்றாங்க கூட தெரியாது, நல்லவரா கெட்டவரா கூட எனக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியும், வழக்கறிஞரா இருந்தா நான் 2-3 கேஸ் பார்த்திருப்போம், அப்படி தெரியும். பொதுமக்களுக்கு நார்மலா தெரியாது. ஆனா ஏன் அருண் மேல ஏன் இவ்வளவு ப்ராப்ளம் எல்லாருக்கும் வந்ததுன்னா, அவர் செஞ்ச முதல் வேலை அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து நின்றுகிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்ச குற்றம் நடந்ததாக சொல்லக்கூடிய 5 மணி நேரத்திலே வந்து பிரஸ் மீட் கூட்டி அந்த பெண் ஒரே ஒரு தான், சார்லாம் யாரும் கிடையாது, ஏரோப்ளேன் மோட்ல போட்டோம், அந்த போன்ல வேலையை செய்யல அப்படின்னு லீட் கொடுத்தாரு பாருங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு. நீ இப்படிதான் போனோம், ஒரு ஆளோட முடிச்சுக்க, 2வது ஆள் கேட்காது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன்ல வந்து எது வேணாலும் எப்படி நடக்கும். ஒரு கொலை நடக்குதுன்னா எத்தனை பேர் கொலை செஞ்சாங்கன்றது வந்து அன்னைக்கு தெரியாது. கண்டிப்பா ஒரு நாளும் விட்னஸ் சொல்லி பார்த்தா மொத்தம் 8 பேர் கொலை பண்ணிருக்காங்களா எப்ப தெரியும்? ஒரு மாசம் பொறுத்தான் தெரியும். இந்த கவின் கொலை வழக்கம். ஆமா, அன்னைக்கு நைட்டே வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச இந்த பாடியை பார்த்தா ஒரே ஒருத்தங்க வெட்டுவாருன்னு சொன்னா அர்த்தம்னா, போலீஸ் இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியை வந்து ஆபீசரை வந்து எப்ப நான் கரெக்டா சொல்லிட்டேன் ஒருத்தர் தான், அதோட நிறுத்திக்க அப்படின்னு அர்த்தம். இன்டைரக்டா சொல்லிட்டாருன்னு அவரு என்ன பண்ணுவாரு, இது ஒருத்தர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் ஷீட் போடணும். அதே மாதிரிதான் ஞானசேகரன் ஒருத்தர் தான் சொல்லி முக்கியமானவங்கெல்லாம் விடுபட்ட வச்சு இவரே வந்து பேசி, அதுலதான் எல்லாருக்கும் மக்களுக்கு என்னன்னா, நீங்க எதுக்கு வந்து பேசுறீங்க, அப்ப ஒரு கொலைக்கு வந்து பேசுறீங்களா, ஒரு கற்பழிப்புக்கு வந்து பேசுறீங்களா, பேச மாட்டீங்களே அப்படின்னு அவர் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு வந்ததுக்கு காரணம் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில அவரோட பங்கு தான். வரைக்கும் யாருன்னு தெரியல, இப்ப யாருன்னு சாருன்னு தெரியல. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு அடிப்பட்ட உடனே ஒரு மனுஷன் என்ன பண்ணணும்னா, அதுவும் பொது வெளியில இருக்கிற ஒரு அதிகாரி இல்ல ஒரு அரசியல்வாதி யாரா இருந்தாலும் ஒரு விஷயம் தப்பு பண்றாங்க மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா கொஞ்சம் பின்னாடி வரணும். தப்பு பண்றோம் கொஞ்சம். அருண் விஷயத்துல பாத்தீங்கன்னா மேல போயிட்டே இருப்பாரு. போலீஸ் கோர்ட்டு கண்டனம் தெரிவிக்கும் இவர் மேல, ஏன் நீங்க சவுக் சங்கர் குண்டாஸ் போட்டீங்கன்னு, வெளியில வந்து அரெஸ்ட் பண்ணுவாரு. அது நீ என்ன சொல்றது நான் கேக்குறது. இந்த 1300 குண்டாஸ் போட்டிருக்கு. அது வந்து எப்படின்னா, அது வந்து ஒரு உடாசிட்டி பாருங்க. உள்ள வந்த உடனே வருவாங்க, வெளியில அரெஸ்ட் பண்ணு. அது என்னன்னா, கோர்ட் என்ன அந்த கேஸ் தானே சொல்லுச்சு, இந்த கேஸ்க்கு என்ன அரெஸ்ட் பண்ண பவர் இருக்குல்ல அப்படின்னு டீஸ் பண்றதுன்னுவாங்கல்ல, கோர்ட்டை டீஸ் பண்றது, அதை பண்ணுவாரு. வாராகி விஷயத்திலயும் பண்ணாரு, பத்திரிகையாளர் விஷயத்துல. இதெல்லாம் தான் என்ன பண்ணாரு, இன்னைக்கு ஜிஆர் சுவாமிநாதன் ஆர்டர்ல போட்டிருக்காரு, தீர்ப்புல ரொம்ப அழகா போட்டிருக்காரு. ஒரு சிவில் டிஸ்பியூட் வழக்குல ஒரு பில்டருக்கு உண்டான ஒரு விஷயத்துல போயிட்டு நீ உள்ள போந்து அதுல அவர் குண்டாஸ் போடுறீங்களே, எப்படி போட முடியும் உங்களால? அதாவது அந்த வழக்கறிஞர்களுக்கு எல்லாம் தெரியும், ஆக்ட் 14/82 வந்து குண்டாஸ் ஆக்ட் கொண்டு வந்த நாள், அந்த இயர். அது எதுக்காக குண்டாஸ் கொண்டு வந்தாங்கன்னா, பொது குண்டாஸ் அப்படின்னா யாருன்னு அப்படின்னு, அதுல வந்து பூட் லெகர்ஸ் இருப்பாங்க. பூட் லெகர்ஸ்னா சாராயம் காய்ச்சிருவாங்க, இவங்க மாதிரி இருக்கும். இந்த குண்டாஸ்னு ஒரு டெஃபினேஷன் வருது இல்லைங்க, அந்த டெஃபினேஷன் என்ன, ரவுடிசம், தொடர்ந்து தவறுகளை தப்பு செஞ்சுட்டே இருக்கிறது. மெயினா அந்த செய்யற தப்பு எல்லாமே பப்ளிக்கோட ஆர்டர், பப்ளிக் ஒழுங்கு இருக்குல்ல, அமைதி, பொது அமைதி, அதுக்கு ஒரு குந்தகம் விளைவிச்சா மட்டும்தான் அவரை குண்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள போய் திருடிட்டு வந்தீங்க வச்சுங்க, 10 கேஸ் உங்க மேல இருந்தாலும் குண்டாஸ் போட முடியாது. ஏன்னா பொதுமக்கள் ஒரு பொது அமைதிக்கு நீங்க எதுவும் இது பண்ணல. ஆனா அதே நீங்க ரோட்ல போயிட்டு ஒருத்தனை மாமூல் வாங்கிடுவோம் கொடுக்கலாம் அடிச்சிங்க வச்சுங்களேன், அப்போ பொதுமக்களுக்கு வந்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறது அர்த்தம். இது என்ன, இந்த விஷயம் கூட தெரியாத ஒரு ஐபிஎஸ் இல்ல அவர். ஒரு பில்டரை கூட்டு போய் அவர் சொல்றதுக்கு ஒத்துக்கலங்கிறதுக்காக அவரை குண்டாஸ்ல போட்டு 6-7 மாசமா அவர் டிடென்ஷன்ல வச்சு, அதுதான் கோர்ட்டுக்கு என்ன கோவம் வருதுன்னா, நார்மலா சாதாரண செஞ்சுதான் பரவாயில்ல. ஏற்கனவே சவுக்கு சங்கர் வாராகி கேஸ்ல 2-3 கேஸ்ல திருப்பி குட்டு வாங்கிட்டு இருந்தா கூட நான் பண்றதுதான் பண்ணுவேன், நீங்க என்ன என்ன கேள்வி கேட்கறதுன்றது போன்ற வழக்கறிஞர் வரதராஜன் அவர்களையே வந்து கைது செஞ்சாரு. கோர்ட் என்ன சொல்லுது, இது விஷயமா நான் அவரை பார்க்கணும், அவர் கேட்கணும், சில விளக்கங்கள் வர சொல்லுங்கன்னு நோட்டீஸ் அனுப்பிச்சா அனுப்புற கோர்ட் ஆபீசரே 2 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்றது. அப்ப என்னன்னா, இது வந்து நான் எல்லாத்துக்கும் மீறினவங்கன்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட். அதான் கோர்ட்டு கூப்பிட்டு பேசிட்டு நேற்று ஒரு ஆர்டர் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு நேர்மையான ஆபீஸர் தான் நேற்று ரிசைன் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா அது வார்த்தை போட்டிருக்காரு, இதுக்கு முன்னாடி வாராகி கேஸ்ல அவங்க சொன்ன வார்த்தைகள், இவரை பற்றி இந்த ஆபீசரை பத்தி சொன்ன வார்த்தைகள் ஒரு 3 வரி போட்டாங்க. போட்டுட்டு இதற்கு மேலும் இந்த விஷயத்தை நான் எதுவும் கமெண்ட் சொல்ல விரும்பல, இதுவே போதும் அப்படின்ட்டு விட்டாங்க. இது மாதிரி வார்த்தைகள் எங்களோட இதுல எக்ஸ்பீரியன்ஸ் யார்ட்டையும் பார்த்தது இல்லை. அதையும் பார்த்துட்டு இந்த அரசாங்கம் இன்னும் அவரை வந்து டிவிஎஸ்சில டைரக்டர் கேவலமான ஒரு வார்த்தை டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், லஞ்சம் வாங்க கூடாதுன்ற இடத்துல இவரை போன்ற ஒருத்தர் இருந்தாங்கன்னா, அதாவது பழி வாங்குற குணம் நான் சொல்றதுன்னா, லஞ்சம் வாங்கினா எங்கிட்ட ஆதாரம் இல்லை, ஆனா பழி வாங்குற ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல,
நீ எனக்கு ஒத்து வரலன்னா உன்னை கூண்டாஸ்ல போடுவேன். அதாவது கூண்டாஸ்னா யாரை போடுவாங்கன்னா, இப்போ ஒரு படிச்சவரை ஒரு பெரிய பிசினஸ் மேனை கூண்டாஸ்ல போட்டா அவர் லைஃப் என்ன ஆகும்? எனக்கு அதை பத்திலாம் இல்லை, எனக்கு வேண்டியது நடக்கணும்ன்ற ஒரு அந்த அந்த இது இருக்கு பாருங்க, அந்த அந்த ஒரு குணத்துக்காக தான் சொல்றோம். இப்படிப்பட்டவரை நீங்க ஒரு விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் வைக்கிறீங்களே, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வைக்கிறீங்களே, அவர் என்னெல்லாம் பண்ணுவாரு அப்படின்ற பயம் எல்லாருக்கும் வரும். அது விஜய் அவர்கள் இன்னும் அதை புரிஞ்சுக்காம இன்னும் அப்படியே வச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் ஏமாற்றமா இருக்குது. ஏன்னா ஒரு முதல்வருக்கு சிலது தெரியாம நடக்குதோ, எப்பவுமே முதல்வருக்கு வந்து சரி சில தெரியாம நடந்ததுன்னா அது அதோட கொடுமை எதுவுமே இல்லை. போன முறை வந்து ஸ்டாலின் அவர்கள் மேல பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, பல விஷயங்களுக்கு அவருக்கு தெரியல, அவங்க சக்தி எங்கெல்லாம் இருக்கோ பவர் சென்டர்ல போய் வாங்கிட்டு வந்துடுறாங்கன்னா குற்றச்சாட்டு. ஷ்ரூடா எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து முக்கியம். விஜய் அவர்கள் போக்கு வந்து இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு எடுத்து வேற எங்கேயாவது போட்டலாம், எதுக்கு வீண் பிரச்சனை? இந்த லஞ்ச ஒழிப்பு துறைன்றது வந்து சீசர்ஸ் ஒய்ஃப் மாதிரி should be above suspicion, சந்தேகத்திற்கெல்லாம் மாறு இருக்கணும். இந்த இடத்துல போயிட்டு இப்படி ஒரு கான்ட்ரோவர்ஷியல் பர்சனை போட்டுட்டு அவர் நல்லா தான் செய்வாருன்னு மக்கள்கிட்ட சொல்றது எதுக்கு? அது தேவையில்லையே. நிச்சயமா. அதனால மாற்றணும், எனக்கு தெரிஞ்சு மாத்துவாரு நினைக்கிறேன். ஆனா இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக பதவி அவருக்கு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. இப்ப ஆல்ரெடி ஏற்கனவே இப்போ வந்து சவுக்கு சங்கருக்கு மேல வந்து குண்டாஸ் வந்து ரத்து செஞ்சிருக்காங்க, வாராகி அவர் மேலேயும் வந்து ரத்து செஞ்சிருக்காங்க, வரதராஜன் அவர்கள் மேலேயும் வந்து அடுத்தடுத்து அவருக்கு எகென்ஸ்டா பேசினவங்க எல்லாருமே இப்ப வெளியே தான் இருக்காங்க. இப்ப அவரு திரும்பவும் வந்து காத்திருப்பு பட்டியல இருந்து வந்திருக்காரு இல்லையா, இப்ப திரும்பவும் நடவடிக்கைகள் ஏதாவது எடுப்பாரா? இல்ல திருப்பி நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறையில கொடுத்தீங்கன்னா அங்கிருந்து அவர் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி திருப்பியும் சவுக்கு சங்கர் பேசினா திருப்பி அரெஸ்ட் பண்ணாங்க வச்சுக்கோங்க, அது எப்படி தடுக்க முடியும்? அதனாலதான் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பவர்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது விஜய் அவர்கள் எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் பண்ணுவாருன்னு. அப்படி பண்ணாம இருந்தாருன்னா விஜய் அவர்களோட அவரை பத்தி அவரே ஒரு தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாருன்னு தான் அர்த்தம். இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் ஏன் இந்த மாதிரியான வந்து கோவில்கள்ல 4000 வந்து அர்ச்சனைக்கு மட்டும் சிறப்பு கட்டண தரிசனம் வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. இந்த பார்க்கிங் ஏரியால கூட வந்து 400 ரூபாய் 200 ரூபாய் வாங்குறாங்க அப்படிங்கறது எல்லாம் குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதுல அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பெயரும் வந்து அடிபடுது. இதெல்லாம் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நேற்றைய தினம் ரமேஷ் அவர்கள் செய்த ஒரு செயலும் இன்னைக்கு அந்த பார்க்கிங் இஷ்யூலயும் அமைச்சர் ரமேஷ் பண்ண விஷயத்துல ஒரு விஷயம் நம்ம பாராட்டணும். எப்படின்னா அவர் வந்து போய் மார்வேஷம் போய் போட்டு வந்தா இதெல்லாம் அதுக்கெல்லாம் போல அவர் என்ன பண்ணாரு, ஒரு 4000 ரூபாய் வாங்குறத பிடிச்சிட்டாரு. ஆமா, இப்ப நீங்க சில பேர் ஸ்டண்ட்னு சொல்லிட்டோம். என்னோட ஆங்கிள் எப்படி இருக்குன்னா, ஒரு அமைச்சர் வந்து ஒரு இடத்துக்குள்ள போய் லஞ்சம் வாங்குறத பிடிச்சிட்டாரு, அப்போ அவர் லஞ்சம் வாங்கக்கூடாது, வாங்க முடியாது, அதான் அர்த்தம். அந்த விஷயத்துல ஒரு பாராட்டுறேன். ஒரு பேச்சுக்கு நாளைக்கு ஒரு அமைச்சர் வந்து பத்திரப்பதிவுக்குள்ள வர்றாரு, ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும்போது ரிஜிஸ்ட்ரார கையங்களும் பிடிக்கிறாரு, 10,000 வாங்க நீ தப்பு உன சஸ்பெண்ட் பண்றேன்னு பண்றாரு வச்சுங்க பேச்சுக்கு. அப்போ அவரு பணம் வாங்காத ஒரு அமைச்சராக தான் இருக்க முடியும். ஏன்னா இவர் பணம் வாங்குறத பிடிச்சாருன்னா அடுத்த நிமிஷம் அவர் என்ன சொல்லுவாரு, சார் உங்களுக்கு கொடுக்க வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாருல்ல. அப்ப அது பயப்படாம போய் பிடிக்கிறாருன்னா இதுல எனக்கு பங்கு இல்லைன்னு அர்த்தம். இதே மாதிரி அடுத்தடுத்து இபில லஞ்சம் வாங்கும் போது அங்க ஒரு அமைச்சர் போய் பிடிக்கணும், ரிஜிஸ்ட்ரேஷன்ல வாங்கும் போது பிடிக்கணும், ஆர்டிஓ ஆஃபீஸ்ல பிடிக்க ஆரம்பிச்சாங்க வச்சுங்களேன். அப்புறம் அந்த லஞ்சம் வாங்குறது வந்து யாருக்குன்னு வாங்குவாங்க அவங்க இனிமேல்? அல்ல ஈவினிங் போயிட்டு போன் பண்ணி அதே அமைச்சர் நான் சும்மா சொன்னேன் எனக்கு லஞ்சம் கூட கொடுத்து வர்றேன், ஏன் சார் இந்த பக்கம் லஞ்சமும் கேக்குறீங்க இந்த பக்கம் ஆளை வச்சு பிடிக்கிறீங்கன்னு. ஒரு ஆளை வச்சு ஒரு இடத்துல பிடிக்கிறாங்கனாலே நல்ல ஒரு தொடக்கம் தான் நான் பாக்குற வரைக்கும். ஏன்னா ரமேஷ்ன்ற ஒரு அமைச்சர் இனிமேல் எங்கேயுமே இஓ டிரான்ஸ்பருக்கோ அர்ச்சகரை வந்து ஏதோ ப்ரொமோஷனுக்கோ எதுக்குமே பணம் வாங்க முடியாது. ஏன்னா ஒரு இமேஜ் கொண்டு வந்துட்டாரு. அந்த விஷயத்துல அவர் நான் பாராட்டுறேன். ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த கனிம வள கொள்ளையிலையும் வந்து பிரபு அவர்கள் நேற்றைய தினம் நைட்டு 1:30 மணிக்கு வந்து 2 லாரியை வந்து பிடிச்சிருக்காங்க. அது இல்லாம 67 கல்குவாரிகளை வந்து மூடி இருக்காங்க. இப்போ நிர்மல்குமார் அவர்கள் வந்து கிருஷ்ணராஜா அப்படிங்கக்கூடிய அரசு அலுவலர்களாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஒருத்தரை வந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்கிறாங்க. அவர் வந்து ஊழல்ல சம்பந்தப்பட்டவர் அப்படின்னு அடுத்தடுத்து பெயர்ல வந்து நம்மளுக்கு தெரியக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே வந்து அடுத்தடுத்து அவங்களோட ஆக்ஷன்ல இருக்கும் பொழுது தாவேகா எப்படி சார் செயல்படுது? இல்லைங்க, இது வந்து நீங்க குவாரியை மூடுறது இதெல்லாம் வந்து நான் சொல்றது வேற. நான் சொன்ன ஆங்கிலே அது நான் சொன்னது வந்து தினம் மக்கள் எங்க போய் பணப்புழக்கம் நடக்குதோ அங்க போய் அரெஸ்ட் பண்றீங்க பாருங்க, அது நல்ல விஷயம். ஏன்னா அவர் திருப்பி அந்த வேலையை பண்ண முடியாது. கண்டிப்பா இந்த விஷயம் வந்து என்னால நம்ப முடியல. ஏன்னா நல்லதா இருந்தா சந்தோஷம். நாளைக்கே இவர் வந்து திடீர்னு வந்து எதெல்லாம் போனாங்களோ திறக்க வச்சுட்டாரு வச்சுங்களேன், நீங்க நினைப்பீங்க சட்டப்படி ஏதோ ஆர்டர் வாங்கி திறந்துட்டாங்கன்னு. நமக்கு என்ன தெரியும் உள்ள போய் யாராவது கவனிச்சுட்டாங்களோ, அப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். அந்த ஆங்கிள் வந்து டு பி டெஸ்டட். இன்னும் கொஞ்சம் ஒரு 3 மாசம் 6 மாசம் ஆகணும், எங்கேயுமே பணம் எங்கேயும் வாங்கல அப்படிங்கிறது தெரிஞ்சாத சந்தோஷம். நான் என்ன சொல்றேன்னா மோடி அவர்கள் பாலிசி தான்,
லஞ்சம் வாங்குறதை நீங்க தடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே நல்ல கவர்னன்ஸ் வந்துடும். நான் பல தடவை சொல்லிருக்கேன், உதாரணம் டேங்க் இருக்கு, டேங்க்ல எல்லா இடத்துலயும் லீக் ஆகிட்டே இருந்தா நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் வேஸ்ட். ஆனா நீங்க லீக் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சொட்டு சொட்டா தண்ணி ஊந்தா கூட ஓவர் த பீரியட் ஒரு 10 நாள் பொறுத்து டேங்க் ஃபுல் ஆயிடும். அது மாதிரி நம்ம நாட்டுல மோடி அவர்கள் வந்து எல்லா ஓட்டையும் மூடினார், எல்லா லஞ்சம் எங்க இருக்கக்கூடாதுன்னு. ஆட்டோமேட்டிக்கா ஜிஎஸ்டில வந்து பணம் கொட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் எக்கச்சக்கமா போகுது. அது ஒண்ணு இல்ல, அவர் சொன்னது என்னன்னா நான் எல்லா லஞ்சத்தையும் மூடிட்டேன், ஆட்டோமேட்டிக்கா டேங்க்ல தண்ணி ஏறுது, இவ்வளவுதான். இது மாதிரி இங்க அதே மாதிரி அவர் பண்ணாரு, விஜய் அவர்கள் பண்ணாருன்னா கண்டிப்பா நாங்க பாராட்டுவோம். அவர் கெட்டது பண்ணா திட்டும் போது நல்லது பண்ணா கண்டிப்பா பாராட்டி தானே ஆகணும். இந்த விஷயம் நல்ல யங்ஸ்டர்ஸ்ன்றதுனால பண்றாங்க, பட் ஓவர் டூயிங்கா இருக்க கூடாதுன்றதான் என்னோட இது. ஏன்னா எல்லாமே லிமிட்டோட இருக்கணும், எல்லாம் பண்றதெல்லாம் கரெக்ட் எல்லாம் கரெக்ட். ஆனா ஒரு முறுக்குக்கும் போயிட்டு மேனுஃபேக்சரிங் டேட் கேட்கறாரு பாருங்க, அதுதான் வந்து இம்மெச்சூர்னுவாங்கல்ல. அது பண்ணக்கூடாது. என்னன்னா கேட்டுக்கணும், கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன், எக்ஸ்பைரி டேட் போடணும். ஆனா எந்த டேட்ல நீங்க போட்டீங்க அந்த டேட் தான் உண்மையான டேட்டான்னு கேட்கறாரு பாருங்க. அதான் இது நேத்து ஒரு போக்குவரத்துறை அமைச்சர் வந்து ரிசர்வேஷன்ல போனவங்க, அன்ரிசர்வேஷன் போறவங்க, வேற வழி இல்லாம அன்ரிசர்வ்ட போனவங்க எல்லாம் கூட்டு வந்து ரிசர்வ்ல உட்கார்றவங்க இறக்கி விட்டுட்டு அவங்கள மாத்தி அமைச்சிருந்தாரு பாருங்க. இது தமிழன் பார்த்திபன். இது கேட்கும் போது சிரிப்பு தான் வரும். அதாவது அன்ரிசர்வ்ல வந்தவங்க அதிகமாயிட்டாங்க, எதிர்பார்க்கலனாங்க, அதனால டிலே ஆயிடுச்சுன்னு சொல்றதை நிறுத்திடணும். அன்ரிசர்வ்டு வந்தவங்க நிறைய ஆயிட்டாங்க, ரிசர்வ் பண்ணிட்டு வந்தவங்க நிறைய ஆயிட்டாங்க, வேற வழி இல்லாம ரிசர்வ் பண்ணவங்க எல்லாரும் கீழே இறக்கிட்டு இவங்களை ஏற்றி அமைச்சிருந்தாரு பாருங்க. அப்பதான் நினைச்சேன், சரி இவங்களுக்கு வந்து அந்த வெளிப்புற அந்த என்ன சொல்றதுன்னா அந்த எக்ஸ்போஷர் இல்ல, அந்த இன்னும் அவங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகல, நிறைய விஷயம் தெரியல. அது தப்பு இல்ல, எல்லாரும் தப்பு பண்றோம். முதல்ல ஒரு வேலை ஆரம்பிக்கும் போது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி தப்பு பண்ணிட்டு தான் கத்துப்பாங்க. அப்படியே சின்ன தவறா இருந்தா தப்பு இல்ல, அது அப்படியே மேல மேல போனா அது விஜய் அவர்களோட ஒட்டுமொத்த அமைச்சரவையோட இதுவும் பாதிக்க கூட இருக்கணும். கோர்ட் நேத்து சொல்லியிருக்காங்க, அமைச்சர்களுக்காக கடவுள் காத்திருக்க மாட்டார், உங்களுடைய வேலைகளை நீங்க சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு அர்ச்சகர்களுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா திமுக ஆட்சியில வந்து துர்கா அம்மா வராங்க, சேகர் பாபு வராரு, கே நேரு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்களுக்காக வந்து கடவுள் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நான் வந்து இந்த விஷயத்துல வந்து வெளிப்படையா பேசணும்னா, எந்த கவர்மெண்டா இருந்தாலும் அமைச்சர் வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அது சேகர் பாபு தான் பண்றான்னு சொல்ல மாட்டேன். ஆனா சேகர் பாபு எங்க தப்பு பண்ணாருன்னா, அந்த வெயிட் பண்ணுங்களேன், குடியா முடிஞ்சிடும், என்ன ஆயிடும், உங்களுக்கு இது ஆயிட போறீங்க, சாப்பாடு தானே சாப்பிடுறீங்க, அப்படி பேசினா இருப்பாங்க, அதுதான் தப்பு. அவரே போயிட்டு புரியுதுங்க உங்க கஷ்டம் புரியுது, பட் வந்திருக்கிறது சிஎமோட ஒய்ஃப், எந்த சிஎம் வந்தாலும் ஒய்ஃப் வந்தாங்கன்னா அவங்க ஒய்ஃப்ன்ற விஐபி தான், அவங்கள கூட்டு போற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தப்பு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சரி சார் போங்க சார்னுவாங்க. இருங்கள என்ன ஆயிட போறீங்க, சினிமா தேட்டர்ல காத்துக்கல 10 மணி நேரம் இங்க எதுக்கு அப்படின்னு சொல்ற ஆட்டிடியூட் இருக்கு பாருங்க, அதுதான் தப்புன்னு சொன்னோம். பட் யாரா இருந்தாலும் எந்த அமைச்சரா இருந்தாலும் கண்டிப்பா அது விஐபி இது கொடுத்துதான் கொடுப்பாங்க. நீங்க என்னதான் கோர்ட் சொன்னாலும் அது அங்க இடம் ஒரு ஈவோ தெரிஞ்சாலே உங்களுக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் தானே கொடுப்பாங்க. அது கண்டிப்பா இருக்கும். ஆனா கோர்ட் சொன்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும். நீங்க 4000 வாங்கிட்டு கொடுக்கறதுனால கடவுள் ஒன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்துட மாட்டாரு. என்ன எல்லாரும் விட்டு கடவுள் இருக்காரு, இவ்வளவு பேர் ஏழைங்க நிக்கிறாங்க, ஒருத்தர் பணம் கொடுத்து நேரம் வந்தாருன்னா சிச்சி இவரு தான் முதல்ல கொடுக்கணும்னு கடவுள் நினைக்க மாட்டாங்கல்ல, நினைக்க முடியாது. அதுதான் அவங்க சொன்னாங்க, கடவுளுக்கு எல்லாம் நீங்க வந்து பணம் எல்லாம் கொடுத்து கூட்டு போதீங்க சீக்கிரம், கடவுளுக்காக தான் மனுஷன் காத்துட்டு இருக்கணும் தவிர மனுஷனுக்காக கடவுள் காத்துக்க கூடாது அப்படின்றது சொன்னாங்க. அந்த அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கணும். கண்டிப்பா சரி. இன்னைக்கு முன்னாள் முதல்வர்களுடைய குழுமம் வந்து இன்னைக்கு அழகா மைசூர் கிளம்பிட்டாங்க, ஜாலியா சுற்றுலா போயிருக்காங்க, சந்தோஷம், அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும்னு மக்கள் கொடுத்துட்டாங்க. ஆனா இருந்தாலும் 10,000 ரூபாய் தானே வந்து வங்கி கணக்குல இருந்துச்சு, அதே கொடைக்கானல்ல போய் கடனா வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து லாட்ஜ்ல சொல்லிட்டு தானே வந்தாங்க, ஹோட்டல்ல சொல்லிட்டு தானே வந்தாங்க, கடனா வச்சுக்கோங்க, அடுத்த தடவை சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அதை நாங்க கொடுத்துறோம் அப்படின்னு தானே சொல்லிட்டு வந்தாங்க. இப்ப 10,000 ரூபாய் வச்சுட்டு எப்படி தனி விமானத்துல வந்து போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் கிட்ட எழுந்துட்டே இருக்குங்க சார். அதுல இல்லாம சுற்றுலா போனவர் கம்மன் இல்லாம எனக்கு பயமா இருக்கு, தமிழகத்தை பார்த்தா சட்டம் ஒழுங்கு என்ன நிலையில இருக்கு, டீப் ஸ்லீப்ல இருக்காதீங்க, பனையூர் பங்களாவில இருந்து முதல்ல எந்திரிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பவுமே வந்து உதயநிதி தமிழக முதல்வரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அதான் எனக்கு நீங்க சொன்னதெல்லாம் ஒரு பக்கம், உதயநிதி அதை பத்தி பேசக்கூடாதுன்னு என்னோட இது. ஏன்னா அவர் காலத்துல யாராவது ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கிட்டாரு, அவர் கூட யாராவது இருந்தாங்க, என்னென்ன நடந்தது, 500 கடையை மூடுறேன், மது கடையை மூடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஈக்குவலா அதுக்கு மேலேயே வந்து ரெஸ்டோ பார்ன்ற ஒரு புதிய ஒரு முறையை கண்டுபிடிச்ச அறிவாளி விஞ்ஞானி இருக்காரு செந்தில் பாலாஜி, அவருக்கு யாருக்கு அமைச்சர்கள் இடம் கொடுத்தது, அது மாதிரிலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பல தடவை சொல்றேன், இப்பவும் சொல்றேன், குற்றம் நடப்பது எல்லா இடத்துலயும் எல்லா ஊர்லயும் நடக்கும். ஆனா அது எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு தான் இருக்கு. சத்தியமா இது வரைக்கும் விஜயோட ஆட்சியில மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை ஒரு குழந்தைய வந்து ரேப் பண்ணிட்டு அதுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க அடிக்கிறது
இன்னும் ஆகல. அண்ணா யூனிவர்சிட்டியில போயிட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணு கொடுக்கும் போது அவங்களோட பேர் தெரியுற மாதிரி எஃப்ஐஆர்ல போடல. இதெல்லாம் தான் கவர்மெண்டோட தப்பு. லா அண்ட் ஆர்டர் இப்ப நடக்குது பாருங்க, அதுக்கு வருத்தம் அளிக்குது. இப்ப நேற்று கூட ரேப் நடந்திருக்கு, அது வருத்தம். அடுத்த நிமிஷம் பிடிக்கிறாங்கல்ல, பிடிச்சிருங்க, சந்தோஷம். இது வரைக்கும் பண்ணுங்க. இனிமேல் நடக்காம பாத்துக்கிறது அடுத்த ஸ்டேஜ். முதல்ல குற்றம் நடந்த உடனே அந்த குற்றம் செஞ்சவனை பிடிக்கணும், இதான் முதல் வேலை. அதுக்கப்புறம் தான் குற்றம் நடக்காம இருக்க தடுக்க முடியாது எனக்கு தெரியும். ஏன்னா இதை விட உலகத்துல மிகப்பெரிய அட்வான்ஸ் கண்ட்ரி எல்லாமே குற்றம் நடக்குது. ஆனா நம்ம எவ்வளவு சீக்கிரம் பிடிக்கணும்னு பாக்குறோம். ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்றது பாருங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், ஏன் விஜய் இதுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் என்னன்னா, இங்க எங்கேயுமே கம்ப்ளைண்ட் பண்ண அம்மா அப்பாவை அடிக்கல, அம்மா அப்பாவை நிர்வாணப்படுத்தி அடிக்கல, கோர்ட்ல இருந்து சிபிஐக்கு கொடுக்கல. அவங்க சொன்ன உடனே எடுத்துக்கிட்டாங்க, கம்ப்ளைண்ட் எடுத்து பிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இங்கேயும் சொல்ற, அண்ணா யூனிவர்சிட்டிலையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரூட் சொல்ல, அவங்க ஒருத்தர் தான் இருந்தாரு, அப்படி யாரும் சொல்லல. அதனால இது வரைக்கும் குற்றம் நடந்த உடனே பிடிக்கிறாங்க, நல்ல வழியில தான் பண்ணிட்டு இருக்காங்க, தப்பு சொல்ல முடியாது. ஆனா அவரு சொல்றாரு, சட்டம் ஒழுங்கு இப்படியே போச்சுன்னா தமிழ்நாடு தாங்காதுங்க, நீங்க என்ன ஆட்சி செய்றீங்கன்னு கேள்வி. இல்ல, நான் உண்மையில அவர் சொல்றது இப்போ ரீசெண்டா ரொம்ப அதிகமானதுக்கு நான் என்னதான் நினைக்கிறேன்னா, திமுக விட்டு போன அந்த கஞ்சா கலாச்சாரம் இன்னும் தமிழ்நாட்டுல ஒரு மூலையில இருக்கு. கஞ்சா எல்லாம் திமுக விலகின உடனே எல்லாரும் எரிச்சிட மாட்டாங்க கஞ்சாவை. வீட்டுல ஸ்டாக் இருக்கு, மெத்தபெட்டமைன் வீட்டுல ஸ்டாக் இருக்கு, அது என்ன பண்ண முடியும்? யூஸ் பண்ணதான் அடிக்க முடியும். யூஸ் பண்ண குற்றம் நடக்கும். இப்ப விஜய் அவர்கள் என்ன பண்ணணும்னா, உடனடியா பண்ண வேண்டியது, அதிரடியா நீங்க எல்லா கிராமத்துக்கு வரைக்கும் போய் எங்கெங்கெல்லாம் கஞ்சா விற்கிறாங்கன்னு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தா கூட அதிரடி படை மாதிரி இப்ப எடுத்தீங்கன்னா தான் இந்த குற்றங்களை தடுக்க முடியும். இல்ல நீங்க எப்பவும் போல நடக்கட்டும் நம்ம பாத்துக்கலாம்ட்டீங்கன்னா, இந்த சின்ன குழந்தைய 5 பேர் சேர்ந்து இந்த மாதிரி கொடூரங்கள் நடக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம், அவன் நிலையில் அவன் இல்ல. நிச்சயமா அவன் நிலையில் அவன் இல்ல. அவன் நிலையில இல்லாததுக்கு காரணம் என்ன? மது இல்ல. மதுவெல்லாம் தாண்டின போதை, கஞ்சாவுக்கும் தாண்டின ஒரு போதை இருக்கு. அந்த போதை இப்ப கிடைக்குது ஈஸியா. அந்த போதை யாரு கிடைச்சாலும் அவன் மிருகமா தான் மாறுவான். அதனாலதான் எல்லா உலகத்துல இருக்க எல்லா நாட்டிலயுமே நீங்க டெவலப் கண்ட்ரி எல்லாத்தையும் பாருங்க, ஒரு சிட்டிக்கு நீங்க அந்த போதைப் பொருள் கிடைச்சா கூட தூக்கு தண்டனை ஏன் சொல்றாங்க? டெவலப் கண்ட்ரி படிச்சவங்க இருக்காங்க, என்ன இருக்கு போதை தானே, ஓப்பனா வித்துட்டு போங்க, படிச்சவன் பாப்பா, சிச்சி இது போதை, இது தள்ளி விட்டுரு அப்படி சொல்லுவான். அப்படித்தானே நினைக்கணும், பகுத்தறிவு அதானே. ஏன் அந்த சான்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னா, மனம் ஒரு குரங்கு. எவ்வளவுதான் நீங்க பிஹெச்டி படிச்சு டாக்டரா சயின்டிஸ்டா இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு ஒரு மனசு ஒரு மூலையில நினைச்சு ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நீங்க மிருகமா மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க கண்ட்ரோல் இருக்க மாட்டீங்க. இது தமிழ்நாட்டுல பல பேரை மிருகமா மாத்தினது போன திமுக கவர்மெண்ட். அதனால சொல்றேன், திமுக பண்ண கவர்மெண்டோட எச்சம் இருக்கு பாருங்க, அது இன்னும் நடந்துட்டு இருக்குது. அதனாலதான் நான் என்னால முழுமையா இது விஜய் தான் காரணம், இதை கவர்மெண்ட் தான் காரணம்னு சொல்ல முடியல. அவங்க விட்டு போன எல்லா இடத்துலயும் இருக்கிற கஞ்சாக்கள்லாம் இன்னும் அபின் கஞ்சா மெத்தப்பட்டமே இன்னும் இருக்கு. நேத்து கூட 160 கிலோ இன்னும் பிடிச்சிருக்காங்க, இன்னும் இருக்கு. விஜய் அவர்கள் என்னோட தனிப்பட்ட முறையில ஒரு வேண்டுகோள் என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு இன்னும் 1 மாசத்துக்கு முடிஞ்ச என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ, இந்த சேமைப்படை, அந்த படை, ஆயுதப்படை எல்லாத்தையும் வச்சு ஒரு மக்கள்கிட்ட உங்க தைரியமா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, அந்த இடத்துக்கு நாங்க 50 போலீஸை கொண்டு வந்து வீட்டையே நாங்க ரைடு பண்ணி எடுத்துடுறோம், உங்களோட பேர் சீக்கிரட்டா வைக்கப்படும் அப்படின்னு சொல்லணும். நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா அடுத்த வருஷம் வீட்டுக்கு வந்துடக்கூடாது. இந்த மாதிரி விஷயத்த பண்ணாருன்னா விஜய் உண்மையில நல்ல ஒரு கவர்மெண்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். திமுக எம்பிக்களை எல்லாருமே சேர்ந்து மோடி அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்திப்பதாக ஒரு செய்தி வெளியாயிருக்கு. நம்ம பத்திரிகைகள் எல்லாமே செய்தியாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் மோடி கவர்மெண்டோட நம்ம ஒற்றுமையோடும் ஒன்றிணைந்து செயல்பட்டு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும். அதற்கு திமுக தரப்புல இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களும் வேலை செய்யுங்கன்னு ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாரு. சார், மோடி அவர்கள் தான் பிடிக்காது இவங்களுக்கு, இவங்க ஏன் போய் பாக்குறாங்க? அது மோடி அவர்கள் பார்த்து தமிழ்நாட்டுக்கு நிறைய பணம் கொடுன்னு சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு அள்ளி கொடுத்தீங்கல்ல, எங்களுக்கு நாங்க இல்லன்னு சொன்னோம்ல, போய் சொன்னோமே, நாங்க போய் சொன்னோம்ல, அப்போ நிறைய வாங்கும் போது அதே மாதிரி இப்ப கொடுத்துடாதீங்க, அவங்க டெவலப் பண்ணுவாங்க, அதை முடிஞ்ச வரைக்கும் இல்லன்னு சொல்லி நோன்னு சொல்லி பழகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மோடி என்ன சொல்லுவாரு, கண்டிப்பா அப்ப நான் கொடுத்தது கரெக்டான பணம் போல சொல்லுன்னு. முதல்ல இல்லன்னு சொன்னீங்கல்ல, இவ்வளவு பணம் வந்தது இல்ல, அந்த பணம் எல்லாம் வரும், இன்னும் வரும். அவர் மோடி அவர்களை போய் தனிப்பட்ட முறையில் இப்ப யாரு பார்த்தாலும் சரி, ஒரு லைனை விட்டு தாண்டி எல்லாம் போக மாட்டது வாய்ப்பே கிடையாது. அதுவும் விஜய் எல்லாம் இப்பதான் வந்திருக்காரு. அவரும் ஒரு முதல்வராக இருந்தவர், மோடியும் 10 வருஷம் இருந்தவர். இப்பதான் ஒருத்தர் வந்திருக்காரு, அனுபவம் இல்லாம ஒருத்தர் வந்திருக்காரு. இனிமேல் தான் அவருக்கு தெரிஞ்சுக்கணும். அவரை போய் நம்ம இன்னும் போட்டு பினான்சியலா நசுக்க கூடாதுன்றதுலாம் அவருக்கு தெரியும். யார் என்ன சொன்னாலும் நடக்கிறதா நடக்கும்.
டிஎம்கேக்கு என்ன பயம்னா யாரை பிடிச்சா இப்ப காலி நடக்கும்னு பார்த்தா அட்லீஸ்ட் மோடி அவுட்டு போய் கார்ல வந்துடலாம். அவுட்டையாவது நம்ம கெஞ்சி அனுப்பாதீங்க, நான் வெள்ள கூட பிடிச்ச மாதிரி போய் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு. பட் திமுகவோட எண்ணம் தமிழகத்துல திமுக வந்து துடை தெரியப்பட்டது. இனிமேல் யாருமே அதை ஆல்டர்னேட்டிவோட பார்க்க மாட்டாங்க. எந்திரிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஆல்டர்னேட்டிவோட பார்க்கல. ஜனங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா விஜய் நல்லா பண்றாரா பண்ணலையா இப்படிதான் பேசுறாங்களே தவிர இதுக்கு திமுக மேலுன்றது ஒண்ணு திமுகன்னு சொல்லல. ஆமா, அதனால அந்த 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 வகையில திமுக எங்க இருக்கணுமோ அங்க இருக்குது. திமுக இனிமேல் மீண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு காலேஜ் யூனிவர்சிட்டியில எல்லாமே 1967 வந்து இந்த மாணவர்களுக்கான அந்த தேர்தல் அப்படிங்கிறது வந்து கல்லூரிகள்ல நடக்கும். அது இப்ப சமீபங்களாக நடக்கிறது இல்ல. ஆனா இது வந்து திரும்பவும் கொண்டு வரதுக்கான கம்யூனிஸ்ட், விசிக, இன்னைக்கு கூட்டணியில இருக்கக்கூடிய தாவைக்கால இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி இது அந்த தேர்தலை நடத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவு செஞ்சிருக்காங்க. திமுக அதை வந்து தவிர்த்துட்டாங்க, அவங்க சுயநலத்துக்காக தவிர்த்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. இந்த தேர்தல் நடந்தா என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் சார்? இல்ல அப்படி இல்லாம இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் எல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் நீங்க வெட்டிக்கிறது, அடிச்சு ஓத்திக்கிறது அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. அதான் சொன்ன கஞ்சாலாம் நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா மாணவர்கள் எப்பவும் போல அடுத்த லைஃப் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் போவாங்க. அதனால எல்லாரும் மோசமெல்லாம் சொல்ல மாட்டேன். பட் இத்தனை நாள் ஏன் நடத்தலன்றது வருத்தமான விஷயம். நடத்தணும். ஏன்னா மாணவர்கள் மத்தியிலையும் தேர்தல் அரசியல் இல்லை எப்படி இருக்கணும்னு உள்ள இன்வால்வ் ஆகக்கூடாது. நம்மளால ஒருத்தர் தலைவர் ஆகணும், நம்மளால ஒரு செயலாளர் ஆகணும் அப்படின்னு இருக்கணும். ஆனா கட்டுக்கோப்பா அது பாதுகாப்பா நடத்தணுன்றது முக்கியம். ஏன்னா இப்ப எல்லா காலேஜுமே ஆல்மோஸ்ட் 99% காலேஜஸ் வந்து கோஎட் ஆயிடுச்சு. நான் படிக்கும் போதெல்லாம் வந்து கவர்மெண்ட் காலேஜ் எல்லாம் ஒன்லி பாய்ஸ் தான் இருப்பாங்க. இப்ப எல்லா காலேஜுமே இப்ப ஆல்மோஸ்ட் கோஎட் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் 50 பையன் படிச்சாங்கன்னா ஒரு 5 பொண்ணுங்க படிக்கிறாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி தேர்தல் நடத்தும் போது கொஞ்சம் கண்காணிப்பா காவல்துறையோட உதவியோட கண்காணிப்போட நடத்துறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாம லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன்ல மோசமாலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் முயற்சி நல்ல முயற்சி, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது சரியா பண்ணணும்ன்றது என்னோட வேண்டுகோள். திமுகவினுடைய கள ஆய்வுல சபரீசனும் ஸ்டாலின் தான் இந்த தேர்தல் தோல்விக்கான காரணம் அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை வந்து ஒரு 200 பக்கங்கள்ல கொடுத்திருக்காங்க சார். இதுல முக்கியமாக வந்து துர்கா ஸ்டாலின் தான் இந்த கள ஆய்வை வந்து மேற்கொண்டார். இதுல முக்கியமாக ஸ்டாலினும் சபரீசனும் தான் காரணம் அப்படின்னு கொடுத்து திமுக எல்லாமே விரக்தியில இருந்துட்டு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்காங்க. கட்சிக்குள்ளேயே ஒரு கலக்கம் ஏற்படுத்திருப்பதாக ஒரு செய்தி. நீங்க எப்படி பாக்க? அது உதயநிதி ஸ்டாலின் கொடுத்து அவர் சொல்லி அமைச்சிருப்பாரு. உதயநிதி ஸ்டாலின் சொல்லி இது மாதிரி பண்ணிருப்பாங்க. அது மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரிலாம் நீங்க ஒருத்தர் 2 பேரை மட்டும் நீங்க அதில் சொல்லக்கூடாது. திமுகவோட தோல்விக்கு ஒட்டுமொத்தமா திமுக தான் காரணம். கிளைக்கழக செயலாளர்ல இருந்து பிரியாணிக்கு அடிச்சாரு பாருங்க, அவர்ல இருந்து ஞானசேகரன் போன்ற அனுதாபிகள் இருந்த கட்சிக்கு எல்லாரும் சேர்ந்து, அருண் போன்றவர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் அது வந்து பண்ணாங்களே, பண்ணி கெட்ட பேர் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு அமிச்சாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் சபரீசன் மட்டும் ஒரு அப்பாவி மட்டும் தனியா குற்றச்சாட்டு வன்மையா கண்டிக்கிறாங்க. எல்லாரும் தான், அவர் மட்டும் இல்ல, அவங்க அப்பா மட்டும் இல்ல, துர்கா ஸ்டாலினும் தான், உதயநிதி ஸ்டாலினும் தான், எல்லாரும் சேர்ந்துதான் கப்பல் அப்படியே கவுத்தாங்களே தவிர ஒரு நபரை போய் நீங்க அவர் நீதான் காரணம் அப்படின்னு சொல்றது ஏத்துக்க முடியாது. எல்லாரும் சேர்ந்தான் பண்ணாங்க. வெள்ளை அறிக்கை 2 வாரத்தில் வரும் அப்படின்னு மரிய செல்வன் சொல்லி இருக்கிறார் நிதியமைச்சர். வெள்ளை அறிக்கைனால என்ன பெனிஃபிட் சார் மக்களுக்கு? இல்லைங்க, வெள்ளை அப்படி சொல்லக்கூடாது. வெள்ளை அறிக்கைன்றது வந்து நம்ம எங்க நிக்கிறோம், நம்ம என்னென்ன செலவுகள் இருக்கு, எந்த பொசிஷன்ல. ஆமா, தமிழ் அது யாரும் சொல்ல மாட்டாங்க. இவங்க வந்து வெள்ளை அறிக்கை கூட கேட்பாங்க, எடப்பாடி அவர்கள் இவங்க கொடுக்க மாட்டாங்க. வெள்ளை அறிக்கை கொடுக்க அதான் என்ன யூஸ்ன்றது. இப்போ அப்படி இல்லை. வெள்ளை அறிக்கைன்றது நம்ம வேவி ஸ்டாண்ட் நோ. இப்போ வந்து நம்ம பினான்சியல் பொசிஷன் என்னவா இருக்கு, 10 லட்சம் கோடி கடன். அந்த கடனுக்கு வந்து வருஷத்துக்கு 52,000 கோடி நம்ம வட்டி கட்டுறோம். மொத்தம் நம்மளோட பட்ஜெட்டே 32 லட்சம் 3 லட்சம் கோடி தான் நமக்கு வருமானமே. இதுல சம்பளம் இவ்வளவு போகுது, பென்ஷன் இவ்வளவு போகுது. நமக்கு இப்ப டெபிசிட்டா இருக்குது 30,000 கோடி. ஆனா இப்ப நம்ம இது எப்படி சரி பண்ணணும்னு தெரியல. 30,000 கோடி கடன் வாங்கிட்டே இருக்க முடியாது. அப்ப இந்த 30,000 கோடிக்கு கனிம வளத்துல இருந்து பாதி எடுக்கலாம், டாஸ்மாக்ல வந்து பிரைவேட்ல கொடுத்து எடுக்கலாம். அது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து இப்படிதான் இங்க நிக்கிறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இலவசங்கள் இல்லைன்னாலும் பரவாயில்ல, மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். நம்ம நினைச்சது வேற, வந்தது இப்படி நிக்குது, எங்களுக்கு பணம் இல்ல. ஆனா மக்கள் இலவசங்களை எதிர்பார்க்க மாட்டாங்க. இது கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. காரணம் நீங்க சொன்னதுனால எதிர்பார்ப்பாங்க. அதான் நான் சொன்னேன், நாங்க கொடுக்குற இலவசமும் நீங்க கொடுக்குற இலவசம் வித்தியாசம் இருக்கு. உடனே கமெண்ட்ல போடுவாங்க நீங்க கொடுத்த மட்டும் இலவசமானு. அப்படி இல்ல, நாங்க இலவசம் கொடுத்தா அதுக்கேற்ற ஜென்ரேட் பண்ணுவோம் ஃபண்ட்ஸை வர்றதுக்கு. நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, நீங்க ஜென்ரேட் பண்றது கஷ்டம். 50,000 ரூபாய் தள்ளுபடின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் தள்ளுபடின்னு சொல்லிட்டு 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தள்ளுபடினாங்க. போய் பார்த்தா 50,000 வரைக்கும் தள்ளுபடி. 1 லட்சம் இருந்தா 5,000, 1.5 லட்சம் இருந்தா 10,000, இப்படி தள்ளுபடி பண்ண தள்ளுபடியே இல்லையா அது? அப்ப என்ன, நிதிநிலை மோசமா இருக்கு. நிதிநிலை தெரியாம நீங்க அவசரப்பட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்றோம். நாங்க சொல்றது வேற, நீங்க சொல்றது வேற. நீங்க சொல்லக்கூடாது, எங்களுக்கு அனுபவம் இருக்கு, நாங்க வந்தா கண்டிப்பா ஏதாவது ஜென்ரேட் பண்ணிருப்போம். நீங்க ஜென்ரேட் பண்ணாம அப்படியே அடிச்சு விட்டீங்க. இப்ப உங்க என்னதான் சொன்னாலும் உள்ள அகப்பையில
சட்டையில இருந்தா நகைப்பையில வரும், சட்டையில இல்லையே, எல்லாம் தான் உண்மை இல்லாம தான் இருக்கு தமிழ்நாடு. அதை சரி பண்ணாதான் இம்மிடியட்டா விஜய் அவர்கள் என்ன பண்ணணும்னா இபியையும் டிரான்ஸ்போர்ட்டையும் ரெண்டுத்தையும் நடக்கிற ஊழலை தடுத்தாலே, ஊழல் நான் சொல்றது ப்ராஃபிட் நீங்க விலையெல்லாம் ஏற்ற வேண்டாம், இபில இம்மிடியட்டா இபில ஒரு ஆளு போட்டு ஒரு சிறப்பு குழுவே போட்டு அந்த நடக்கிற ஊழல் தடுத்தீங்க வச்சுக்கீங்க ஆட்டோமேட்டிக்கா நிர்மல்குமார் சொல்லிருக்காரு அந்த ஊழலை கண்டிப்பா வந்து சொல்றாருங்க, கண்டிப்பா சொல்றாரு, நம்பிக்கை. நான் எனக்கும் நல்ல நண்பர் தான், அவர் சொல்றது உண்மையா நடந்ததுன்னா அவர் சொல்ற மாதிரி நான் வேற எதுவும் சொல்ல, எஃபிஷியன்சியா சொல்ல, நான் நிலக்கரி இங்க வாங்காதீங்க அங்க அந்த அளவுக்கு டெப்தெல்லாம் போல, நான் சொல்றது சாதாரணமா தயவு செய்து ஊழலை நிறுத்துங்க. இபி ப்ராஃபிட் வருதோ இல்லையோ லாஸ்ல இருந்து காப்பாத்திடலாம், டிரான்ஸ்போர்ட் அப்படிதான் லாஸ்ல இருந்து காப்பாத்தலாம். ஆனா நீங்க தமிழ்நாடு முழுக்க எல்லாத்துக்கும் ஃப்ரீன்றீங்க, அப்படின்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது.